இவர் இந்த கம்பெனிக்கு முதலாளியா இருக்காப்லங்க. கம்பெனிக்கே முதலாளியா இருக்காப்ல. முதலாளி இவர் மட்டும் இல்ல போல, கூட்டர்னு யாரோ இருக்காங்களாமா. பார்ட்னரா 2 பேரும் சேர்ந்துதான் ஒண்ணுமே இல்லாத இந்த கம்பெனிய இப்போ பெரிய நிலைக்கு, அதாவது பொருளாதார ரீதியா ஒண்ணுமே இல்லாத நிலைமையிலிருந்து தங்களோட கம்பெனியை முன்னேற்று கூப்பிட்டு வந்திருக்காங்க. இவர் கம்பெனி ஸ்டாஃபுக்கு நல்ல பேச்செல்லாம் கொடுத்துவிட்டு இப்போ தான் பார்ட்னர் அவரோட அருமை பெருமெல்லாம் சொல்லிவிட்டு அவருக்கு தனி மரியாதையெல்லாம் கொடுத்துவிட்டு பேச கூப்பிடுறாப்புல. பார்ட்னர் யாருன்னு பார்த்தா, அடடே யோ என்ன சித்தப்ப நீ என்ன இங்க அப்படின்ற மாதிரி நம்ம வில் ஸ்மித் தாங்க. படத்துல வில் ஸ்மித் பேரு ஹாவர்டாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹாவர்டு என்ன சொல்றாப்லன்னா, ஏதோ வந்தோம் மக்களுக்கு அட்வைஸ் பண்றோம், அட்வர்டைஸ்மெண்ட் பண்றோம்ன்ற பேர்ல எப்படி மக்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்ன்ற பேர்ல மக்களுக்கு விருப்பமே இல்லாத பொருட்களை எப்படி ஏமாத்தி வாங்க வைக்கிறது, அப்படிலாம் ஒன்றும் இல்லாமல் அட்வர்டைஸ்மெண்ட்டுன்றத மக்களோட வாழ்க்கைக்கு எப்படி இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்கிறது, சர்வீஸை கொடுக்குற மாதிரி இருக்கணும், சர்வீஸை தான் ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, அதாவது எப்படி பண்ணுறதுன்னா 3 விஷயத்தில் சொல்கிறாப்புல. இந்த லவ், டைம், டெத்து பார்த்தீங்கன்னா இந்த 3 விஷயத்தை வச்சு தான் நம்மளெல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட்ன்ற பேரில் ஏமாற்றுவாங்க. ஹாவர்டு அருமையாக கம்பெனி ஸ்டாஃபுக்கு மோட்டிவேஷன் பேச்செல்லாம் கொடுத்துவிட்டு அடுத்ததா 3 வருஷம் கழிச்சு இப்போ காட்டுறாங்க. அதில் ஹாவர்டு மற்றவங்களுக்கு மோட்டிவேஷன் பேச்செல்லாம் கொடுத்தவனா நீ அப்படின்ற மாதிரி இங்கே ஹாவர்டு எந்த வித மோட்டிவேஷனுமே இல்லாமல் ரொம்பவே வருத்தத்தோட தன் கம்பெனியில் என்னென்னா இந்த கட்டமாக பிளாஸ்டிக்கை அப்படியே வரிசையாக நிற்க வச்சு அதை தட்டி விட்டா எல்லாம் ஒன்று ஒன்றா விழுந்து சரியும்ல, அந்த மாதிரி தாங்க ஹாவர்டு இதெல்லாம் கம்பெனி வாரத்துக்கு வந்து முதலாளி வேலையை பார்க்காம இதை அழகா சேர்த்து வச்சு இப்போ அதை ஸ்டார்டிங் பீஸா ஹாவர்டு தட்டி விட்ட அப்படியே அழகா ஒண்ணு ஒன்னா சரிஞ்சு விழுகுதுங்க. பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. அந்த பிளாஸ்டிக்லாம் விழுகிற அந்த சத்தம் கேட்குது பாருங்க, ஐயோ கலகலன்னு இந்த பொண்ணுங்க போடுற கொலுசு சத்தம் மாதிரி கேட்குது. அப்படின்னா இப்ப கூடவே பாத்தீங்கன்னா வே டவுன் ஒரு அருமையான இங்கிலீஷ் பாட்டை வேற போடுறாங்க. படம் பார்க்குற நமக்கு ஒரு நல்ல ஃபீல் இந்த இடத்துல கிடைக்கும். ஆனா இதெல்லாம் சேர்த்து வச்சு இப்போ அதை விழுததை கூட பார்க்காம அந்த எப்படியே கஷ்டப்பட்டு வாரம் பூரா கம்பெனியில வேலை பார்க்காம சேர்த்து வச்சு அதை சுத்தமா அனுபவிக்கவே இல்லைங்க. பிளாஸ்டிக் பீஸை மட்டும் அப்படியே தட்டி விட்டுவிட்டு அவன் கிளம்பி விட்டான். படுபாபி பையன் என்ன கவலையில இருக்கான்லாம் தெரியலங்க. இந்த லட்சணத்துல இந்த கம்பெனி ஸ்டாஃப், இந்த கம்பெனி ஓனர் வேற இருக்கான், கம்பெனி ஸ்டாஃபுங்கெல்லாம் இவனை அப்படியே பாக்குறாங்க. குருன்னு விளங்கும்டா, கம்பெனி நல்லா விளங்குன்ற மாதிரியே பாக்குறாங்க. பார்ட்னர் பையிலும் இந்த கூத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு தாங்க கிடக்குறான். இந்த பொண்ணு அப்புறம் கூட இருக்கவங்க எல்லாம் யாருன்னு பார்த்தா ஏதோ மேல் இடத்துல கம்பெனில மேல் இடத்துல வேலை செய்யறவங்க போல் இருக்கு. பரவாயில்லையே, முதலாளி என்னன்னா தொழிலாளிகளோட சரிக்கு சமமா உட்காந்து தான் பேசிட்டு இருக்காப்ல. பார்ட்னருக்கு ஹாவர்டோட நடவடிக்கையில சுத்தமா பிடிக்கலங்க. இவனுங்க கம்பெனி என்னன்னா ஜப்தி ஆகிற நிலைமையில இருக்காமா. பார்ட்னர் என்னன்னா கம்பெனியை எப்படியாச்சும் காப்பாற்றணும் அப்படிலாம் பார்க்கல. கம்பெனி ஜப்தி ஆகிறதுக்கு முன்னாடி தன்னோட பணம் அந்த கம்பெனியில போட்டிருப்பான் பாத்தீங்களா, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருப்பான் பாத்தீங்களா, அந்த ஷேரை மட்டும் எப்படியாவது எடுத்துட்டு ஓடிடலான்னு பாக்குறான். ஆளை விடுறா சாமின்ற மாதிரி. பார்ட்னர் இப்போ இந்த பொண்ணுட்ட புலம்புறாப்ல. இவருக்கு கம்பெனில ஓட்டிங் ஷேர் பாத்தீங்கன்னா 40% தான் இருக்கு. ஆனா அந்த ஹாவர்டு பயல்கிட்ட பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் 60% ஓட்டிங் வந்து அவன்கிட்ட தான் இருக்காமா. எப்படின்னா, அதாவது தொடக்க நேரத்தில் கம்பெனி ஸ்டார்ட் பண்ண நேரத்தில் இந்த பயலுக்கு வந்து டிவோர்ஸ் ஆகியிருக்குமா. அப்போ அந்த நேரத்தில் ஹாவர்டு தான் பணம் நிறையா கொடுத்து இவனுக்கு உதவி பண்ணியிருக்கான். அதுக்குன்னு ஹாவர்டுகிட்ட இப்போ 60% ஓட்டிங் ஷேர் இருக்கு. அதாவது கம்பெனியில் எடுக்கிற டிசிஷன் மேக்கிங் அதில் ஹாவர்டுக்கு தான் அதிக உரிமை இருக்கதா சொல்றாப்புல. அப்புறம் பார்ட்னருக்கு முன்னாடி டிவோர்ஸ் ஆகிருச்சு இல்லையா, அது எப்படின்னு பார்த்தோம்னா இவனோட முன்னாள் மனைவி இருப்பாங்க பார்த்தீங்களா, என்னன்னா ஒரு பிரைவேட் டிடெக்டிவை வச்சு இவனை கண்காணிக்க விட்டுருக்காங்க. நம்ம ஆளு எவ கூடயோ அட் அ டைம்ல 2 பொண்ணுங்க கூட தொடர்புல இருந்திருக்கான். அதுக்குன்னு இவனை டிவோர்ஸ் பண்ணிருக்காங்க. இப்போ இவன் என்னன்னா அதே டிடெக்டிவ ஹாவர்ட கண்காணிக்க வேலைக்கு எடுத்திருக்கதா சொல்றாங்க. அதாவது தன்னோட டிவோர்ஸுக்கு காரணமா இருந்த டிடெக்டிவ இவன் வேலைக்கு எடுத்திருக்கான். பாத்தீங்களா, அவங்க இதெல்லாம் வேண்டாம், அப்படி நம்ம பண்றது தப்புன்ற மாதிரி சொல்ல ஹாவர்டோட பொண்ணு என்னன்னா இறந்துட்டாங்களாம். 6 வயசு பொண்ணு. அவங்க படம் பார்க்குற நமக்கு இப்போதான் தெரியுது ஹாவர்டோட டிப்ரெஷனுக்கு என்ன காரணம். பாத்தீங்கன்னா 6 வயசு குழந்தைங்க, அதுவும் பெண் குழந்தை வேற. அதே சமயம் நம்ம பார்ட்னரோட நிலைமையும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஹாவர்டோட குழந்தை இறந்து 3 வருஷம் ஆச்சு. கம்பெனி என்னன்னா இங்க ஜப்தி ஆகிற மாதிரி நிலைமையில கிடக்குது. ஹாவர்டு என்னதான் தன்னோட பர்சனல் வாழ்க்கையில கஷ்டங்களா இருந்தாலும் இங்க கம்பெனி அம்போன்னு கிடக்குது. இப்போ நீங்க இந்த பார்ட்னரோட நிலைமையில இருந்திருந்தா நீங்க என்ன பண்ணிப்பீங்க சொல்லுங்க. ஹாவர்டு குழந்தை இறந்துருச்சு, உங்களோட கம்பெனி என்னன்னா இங்க வந்து ஜப்தி ஆக விட்டுருவீங்களா என்ன? அதே தான் அவனுக்கும். சரி தப்புன்னெலாம் பார்த்தா உங்கள் கம்பெனி லாஸ் ஆகிரும். சில சமயம் மனசை கல்லாக்கிக்கிட்டு இந்த பார்ட்னர் மாதிரி குரூயலாக, அதாவது சில செய்யக்கூடாத செயல்களை செஞ்சு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி வாழ்க்கை நம்மளை அந்த இடத்துக்கு சில நேரங்களில் தள்ளி விட்டுரும். பார்த்துருக்கீங்களா?
அதே மாதிரி தான் பார்ட்னருக்கும் இங்க ஹாவர்டு தான் பொண்ணோட நினப்பிலேயே கிடக்காங்க. சரியான தூக்கம் இல்லை, ஒழுங்கா சாப்பிட்றது கூட இல்லை, எவங்கிட்டையும் மூஞ்சி கொடுத்து கூட பேசுறது கிடையாது. இப்போ கூட தூக்கம் வராம அத்தராத்துல இருந்து ஏதோ லெட்டர் எழுதிக்கிட்டு இருக்கான். அதை யாருக்கோ போஸ்ட் பண்ணிட்டு போறாங்க. அந்த லெட்டரை நம்ம பார்ட்னர் ஹையர் பண்ணிருப்பான்ல, சொன்னதை ஹையர் பண்ணிருந்தா சொல்லாங்க. அந்த டிடெக்டிவ் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க அந்த வயசான கிழவிய டிடெக்டிவா இருக்குது. ஹாவர்டு போஸ்ட் பண்ண அந்த லெட்டரை எடுத்துட்டு வந்து இங்க இவங்கள்ட்ட காட்டுது. அங்க பார்ட்னர் கூட இந்த கம்பெனி ஸ்டாஃப் எல்லாம் வேற இருக்கானுங்க. ஹாவர்டு என்னன்னா லெட்டர்ல படத்தோட ஸ்டார்டிங்ல அவன் சொல்லியிருப்பான் பாத்தீங்களா, லவ் டைம் டெத்னு. இப்போ இந்த லவ் டைம் டெத்துக்கு அதை ஒரு ஆளா நினைச்சு, அதை ஒரு மனுஷனா நினைச்சு அவங்களுக்கு லெட்டர் எழுதி அதை போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். ஹாவர்டு பைத்தியமாகிட்டான்ற மாதிரி இந்த லெட்டரை வச்சு, எப்படி ஹாவர்டு முதலாளி இருக்காப்புல, இந்த லெட்டரை வச்சு ஹாவர்டு பைத்தியமாகிட்டான் அப்படின்ற மாதிரி ப்ரூவ் பண்ணிடலாமா என்னன்னு கேட்குறாப்புல. அதுக்கு போதிய ஆதாரம் இல்லையாமா. இப்போ இந்த டிடெக்டிவ் அம்மா ஹாவர்டை கண்காணிச்ச விஷயத்தெல்லாம் சொல்லுது. அதில் வந்து ஹாவர்டு கம்பெனி வேலைக்கெல்லாம் முடிஞ்சுவிட்டு சாயந்தரமா ஏதோ நாய்கள் பார்க்குக்கு, அதாவது நாய்கள்லாம் வரக்கூடிய பார்க்குக்கு போயிட்டு மணிக்கணக்கில் உட்காந்துருப்பானா. அப்புறம் வீட்டுக்கு போயிடுவானா. டிவி, ஃபோனு, ஒய்ஃபை எதுவும் கிடையாதான். அப்புறம் இந்த அம்மா ஹாவர்டுக்கு நல்ல சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு போயிட்டு கதவை தட்டி கூப்பிடுது. சாப்பாடு இருக்குடா, கதவை திறன்னுட்டு. அவன் அதுக்கெல்லாம் சட்டை கூட பண்ணலங்க, கதவையே திறக்கல. வீட்டு ஓனர் திட்டுறாப்ல, ஹாவர்டு வாடகை பணம் கொடுக்கலையா, லேட் ஆயிடுச்சுன்னு திட்டுறாப்ல. சரின்ட்டு அந்த பணத்தை இந்த அம்மாவே கொடுத்துட்டு அதுலயும் சொல்றாப்ல கூட, போன வாரம் ஒரு ப்ரொக்கோரி டிஷ் ஒண்ணு வச்சுட்டு போயிருந்தீங்களே, அது அருமையா இருந்துச்சுங்க அப்படின்றாப்ல. அதாவது சாப்பாட்டு ஹாவர்டெல்லாம் எடுக்கல போல் இருக்கு, இந்த ஓனர் தான் எடுத்து சாப்பிட்டு இருக்காப்ல. இப்போ அந்த சாப்பாட்டையும் அவர் தான் எடுத்து திம்பாரு போல் இருக்கு. விடிஞ்சதும் இங்க முதலாளியோட பொண்ணு அவரை பார்க்க வந்திருக்கா. இவனுக்கு டிவோர்ஸ் ஆகிடுச்சு இல்லையா, அதனால அப்பா அத்தா ரெண்டும் டிவோர்ஸ் ஆகி பிரிஞ்சு போயிருக்காங்க. ஆனா இந்த பிள்ளைய நட்டாத்துல விட்டுவிட்டு தனியா போயிட்டாங்க. அதனால நம்ம அப்பங்காரன் மேல செம கோமா இருக்கா பொண்ணு. இவரும் அவர்கிட்ட நல்லபடியா பேசிட்டு அனுப்பி வச்சுட்டு இப்ப என்னன்னா ஹாவர்டு கிட்ட வந்து பேசுறாப்புல. பொண்ணு இழந்தவன் இல்லையா, இந்த கம்பெனிக்கு விற்க இவர்கிட்ட பேசுறதுக்கு சொல்லி கேட்கிறாப்புல. ஆனா அவன் கம்பெனி விற்க முடியாதுன்ட்டு போய் போடுறான். கம்பெனிக்கு இங்க ஜாப் இன்டர்வியூ எல்லாம் வந்துட்டு நிக்கிறாங்க, எல்லாம் வரிசையில நிக்க. அப்ப அதுல ஒரு பொண்ணுங்க, அவன் நம்ம கம்பெனி முதலாளிக்கு ஒரு அருமையான ஒரு ஐடியா கொடுக்குறாப்புல. இவரு அதை யூஸ் பண்ணிக்கிறாப்புல. அந்த ஐடியா கொடுத்த பொண்ணு அவருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சுங்க. அவளோட காதல் வசியத்துல முதலாளி சிக்கிட்டாப்புல. அவளை ஃபாலோ பண்ணியே இப்போ ரோடு பூரா சுத்திக்கிட்டு இருக்காப்புல. அங்க என்னன்னா ஒரு 3 பேரு, இது ஏதோ தியேட்டர் மாதிரி இருக்குதுங்க, நடிக்க பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு ஒரு கிழவி, அப்புறம் ஒரு கருப்பினத்தை சேர்ந்த ஒரு பையன் வேற. இந்த தியேட்டர் தான் ஓபன் பண்ண காசு இல்லாம கஷ்டத்துல இருக்காங்களாமா. அப்படின்னமோ நம்ம பார்ட்னர் முதலாளி தானே, இவனுங்கிட்ட ஒரு டீல் பேசுறா. அதாவது தியேட்டர் ஓபன் பண்றதுக்கு இவனே காசு கொடுக்கறதாகவும் சொல்லி ஒரு ப்ராமிஸ் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அங்க இருந்து இங்க வந்து தன்னோட அம்மாட்ட பேசிக்கிட்டு இருக்கான். அம்மாக்கு பிரெயின் ஸ்ட்ரோக் வந்திருக்கான், அதாவது பிரெயின்ல வந்து இந்த அடைப்பு வந்திருக்கான், அதுல பாதிக்கப்பட்டவங்களாமா. அதனால அம்மாவுக்கு வந்து ஞாபக மறதி பிரச்சனை இருக்கு. இப்ப கூட தான் பையனை வந்து தீவிரவாதின்னு நினைச்சுட்டு பேசிட்டு இருக்காங்க. இவனும் தான் ஒரு தீவிரவாதி போலவே பேசிட்டு அவங்கள அன்பா பேசிட்டு போறான். இப்ப தன்னோட ஸ்டாஃப் கிட்ட வந்து பேசுறாப்ல. அதுல தான் அம்மா இவனை தீவிரவாதின்னு நினைச்சாங்கல்ல, இவனும் அவங்களோட ரியாலிட்டியை மாத்தணும்னு பார்க்காம, அதாவது இவன் தீவிரவாதிகள் கிடையாதுன்னு சொல்லி அவங்கள மாத்தணும்னு பார்க்காம அவங்க போக்குலயே போறாங்க. அதே மாதிரி நம்ம ஏன் ஹாவர்டையும் அணுக கூடாதுன்னு சொல்றாப்ல. எப்படின்னு பார்த்தா, நம்ம ஹாவர்டு லெட்டர் எழுதுறாங்க, லவ் டைம் டெத்துன்னு. ஏன் அந்த லவ் டைம் டெத்தை வந்து உண்மையான ஆட்களா ஆக்கக்கூடாது? அதாவது சில ப்ரொஃபஷனலான நடிகர்களை வச்சு அந்த லவ் டைம் டெத்தா நடிக்க விட்டா ஹாவர்டு மனசை மாத்தணும்லாம் பார்க்காம அவனோட பூக்குலயே போலாம், அப்படியே போய் ஏமாத்தி கம்பெனி வந்து வாங்கிடலாம் அப்படின்லாம் ஒரு அருமையான ஐடியா சொல்றாப்ல. கம்பெனி முதலாளிக்கு நான் சும்மாவா என்ன, இப்போ இவங்கள்ட்ட வந்து பேசுறாப்ல. அதுல வந்து இந்த லவ் டைம் டெத்துன்ற ரோல்ல நடிக்க சொல்லி நடிச்சு கொடுத்தா இந்த மாதிரி உங்க தியேட்டரை ஓப்பன் பண்ண மொத்த காசையும் நானே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நல்ல ஒரு ஆசையை தூண்டுறாப்ல. அவங்களும் உடனே சரின்னு சொல்லாம கொஞ்சம் அப்படி இப்படி இழுத்து விட்டு அதெல்லாம் முடியாது அப்படி இப்படின்னு கடைசியா இவங்க வலிக்க வந்துட்டானுங்க, நடிக்க ஒத்துக்கிட்டானுங்க. இந்த பாட்டியம்மா பாத்தீங்கன்னா டெத் ரோல், அதாவது டெத்தை சாவை வந்து சூஸ் பண்ணிருக்குது. இதுக்கே எப்ப டெத் வரும்னு இப்போ அப்போ ஒண்ணுதான் கிடக்குது.
இதுல இந்த பாட்டியம்மா டெத்தை நடிக்குது. பையன் பாத்தீங்கன்னா டைம்ன்ற ரோலை சூஸ் பண்ணியிருக்கான். அந்த பொண்ணு என்னன்னா காதல்ன்ற ரோலை சூஸ் பண்ணிருக்குது. அழகான பொண்ணுங்கள்லாம் காதலத்தான் சூஸ் பண்ணுவாங்க போல இருக்கு. அதே சமயம் அங்கிட்டு ஹார்வர்டு கிரீஃப் குரூப்புக்கு வந்து நின்றுட்டு அப்படியே பார்த்தபடியே ஓடி போயிடுவான். கிரீஃப் குரூப்னா எப்படி சொல்றது, ரொம்ப நெருக்கமானவங்க நம்மளை விட்டு இறந்து போயிட்டாங்கன்னா நமக்கு மனவலி வரும்ல, அந்த மனவலியிலிருந்து மீண்டு வர இதே மாதிரி கிரீஃப்ல சிக்கியிருக்க மக்கள்லாம் ஒன்னா சேர்ந்து தங்களை ஆறுதல் படுத்திப்பாங்க. சில பேர் பாத்தீங்கன்னா இந்த மனவலியிலிருந்து மீண்டு வரவே மாட்டாங்க. பாத்துருக்கீங்களா, உள்ளுக்குள்ளேயே அந்த இறந்து போன நபரை பத்தி நினைச்சுக்கிட்டே கஷ்டப்பட்டுக்கிட்டே கிடப்பாங்க. எல்லா உறவுகளையும் இப்படிலாம் வலிக்காதுங்க. குறிப்பா சொல்லணும்னு இந்த அம்மா அப்பா இறந்து போனா, காதல் தோல்வி, ஏன்னா கல்யாணம் டிவோர்ஸ் ஆகிடுச்சுன்னா, எல்லாத்தோட முக்கியமா நம்ம பெத்த குழந்தை செத்து போச்சுன்னா அவ்வளவுதான். என்னால அதை நினைச்சு கூட பார்க்க முடியலங்க. அந்த வேதனையை ஐயோ, பெத்து வளர்த்து நிறைய கனவுகளோட நிறைய நினைவுகளோட மனித உறவுகளே முக்கியமான உறவுன்னு பார்த்தோம்னா அது குழந்தைங்க தான் இல்லையா. நான் சொல்றது நீங்க நம்பலைன்னா சும்மா சுத்தி பாருங்க. உங்களை சுத்தி உங்க சொந்தக்காரங்க இல்ல பக்கத்து வீட்டுல குழந்தைய வச்சிருக்கவங்க அப்படியே பொத்தி பொத்தி வளர்ப்பாங்க. அதுதாங்க இருக்கிறதுலயே எக்ஸ்ட்ரீம் அட்டாச்மெண்ட். சரி, இப்ப படத்துக்கு வருவோம். இப்ப இவங்க எல்லாத்துக்கும் நம்ம ஹார்வர்டை பத்தி, ஹார்வர்டு எழுதின கடிதத்தை எல்லாம் படிச்சு காட்டிட்டு அவன்கிட்ட எப்படி அணுகிறது என்ன ஏதுன்னு எல்லாம் பேசிக்கிறாங்க. எல்லாத்துக்கும் ஒரு ஐடியா வந்துட்டுங்க. ஹார்வர்டு யாரு, அவன் எப்படிப்பட்டவன்றதுதான் அவன் எழுதின கடிதத்தை வச்சு அவனோட உளவியலை கரெக்டா பிடிச்சுட்டாங்க. ஹார்வர்டு எப்பவும் போல டார்க் பார்க்ல உட்கார்ந்துருக்க டெத்து சாவு வந்து அவன்கிட்ட பேசுது. பாட்டி ஹார்வர்டு டெத்துக்கு எழுதின லெட்டர் வார்த்தைகள் எல்லாம் அவன்கிட்டயே திரும்ப போட்டு பேசுது. அவன் முழிக்கிறான், யார் நீங்க, எப்படி நான் லெட்டர் எல்லாம் எடுத்து படிச்சீங்க அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கான். பாட்டி தான் டெத்துன்னு சொல்லி அறிமுகப்படுத்திக்குது. அவன் சிரிக்கிறான். ஒரு கட்டத்துல கடுப்பாகி பாட்டியோட சண்டையை போட்டு எழுந்து போக, அப்ப பொதுமக்கள் மாதிரி சில பேர் என்னன்னா இவனை பார்த்து யார்கிட்ட பேசிட்டு இருக்காப்புல, தனியா பேசிட்டு இருக்காருன்னு கமெண்ட் அடிச்சுக்கிட்டு போறாங்க. அதாவது டெத்துன்னு யாரும் கண்ணுக்கே தெரியலாமா, ஹார்வர்டோட கண்ணுக்கு மட்டும்தான் தெரியலாம்டாமா அப்படின்னு சொல்லி இவனை நம்ப வைக்கிறாங்க. ஹார்வர்டு இதை நம்பி போடுறாங்க. இப்போ ஒரு வழியா கிரீஃப் குரூப்புக்கு ஹார்வர்டு வந்துட்டாப்ல. அங்க புள்ளைய இறந்த அம்மா அவங்களோட வழிகளை ஷேர் பண்ணிக்கிறாங்க. தான் புள்ள அவங்கள்ட்ட சாகிறதுக்கு முன்னாடி அவங்களோட கடைசியா பேசின அந்த பேச்செல்லாம் இங்க வந்து சொல்லி காட்டுறாங்க. கஷ்டமா இருக்கும் ரொம்பவே. அப்போ அங்க ஹார்வர்டோட பொண்ணை பத்தி விசாரிக்க இவரு அங்க இருந்து கிளம்பி விடுறாப்ல. சொல்ல கூட முடியல, அந்த அளவுக்கு கிளம்பிடுறாப்ல. அந்த அம்மா சரி நீங்க ஒன்னும் சொல்லலாம் வேண்டாம், உட்கார்ந்து சும்மா வேடிக்கை மட்டும் பாருங்கன்னு உட்கார வச்சிருப்ப. இவனும் உள்ளுக்குள்ளேயே அவ்வளவு வலியும் இருக்கு, எதையும் சொல்ல கூட முடியல. அப்புறம் இப்ப செஷன் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவங்க வந்து ஹார்வர்ட்ட பேசுறாங்க. அதுல இவங்க பொண்ணு பாத்தீங்கன்னா பிரெயின் கேன்சர் வந்து இறந்துட்டாங்களாமா. இவங்க பொண்ணுக்கும் பாத்தீங்கன்னா 6 வயசு தானாமா, பிரெயின் கேன்சரா. இதெல்லாம் சொல்லிட்டு அவரு பொண்ணு ஹார்வர்டோட பொண்ணு பேரு என்னன்னு கேட்க, அப்பவும் அங்க இருந்து கிளம்பிடலான்னு பாக்குறாப்லங்க. தான் பொண்ணை பத்தி எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாப்ல. பாட்டி வந்து டெத்துன்னு வந்து இவன்ட்ட பேசிருக்கோம்ல, அதை எங்க நம்ம பைத்தியம் ஆகிட்டோமோன்னு பயந்து போய் தான் இந்த கிரீஃப் குரூப்புக்கு இப்ப வந்திருக்கானாமா. இல்லைன்னா இப்பவும் வெளியில நின்றபடியே ஓடி இருந்திருப்பான். நம்ம ஊர்லயும் நம்ம தமிழ்நாட்டிலயும் இந்த மாதிரி கிரீஃப் குரூப்னு மக்கள் ஒன்னா சேர்ந்தா நல்லா இருக்குங்க. சாதி மதம்லாம் பார்க்காம இதெல்லாம் வச்சு இதை வச்சு பணம் சம்பாதிக்கணும்னு முக்கியமா பார்க்காம ஜஸ்ட் வந்து எல்லாரும் தங்களோட வழிகளை வந்து ஷேர் பண்ணக்கூடிய ஒரு இடமா இருக்குன்னா நல்லா இருக்கும் நம்ம தமிழ் மக்களுக்கு. இந்த சந்தோஷத்தை தேடி சுத்துறதுக்கு தான் நிறைய இடம் இருக்கு இல்லையா, மாலு தியேட்டரு அது இதுன்னு ஃபன் பண்றதுக்கு நிறைய இடம் இருக்கு உங்களுக்கு. ஆனா கஷ்டத்தை ஷேர் பண்றதுக்கு ஒரு இடமும் நம்ம ஊர்ல கிடையாது. அப்படி பார்த்த இடம்னு பாத்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்ச ஒரே இடம் ஒயிட் ஷாப் அப்படின்ற மாதிரி தான் ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. அதுவும் உண்மை கிடையாதுங்க. ஒயிட் ஷாப்ல குடிச்சிட்டு போனா நம்ம கஷ்டம்லாம் ஒன்றும் தீர்ந்து போகாது, இன்னும் கஷ்டமா தான் இருந்துகிட்டு இருக்கோம். நம்ம ஊர்லயும் இந்த மாதிரி கிரீஃப் குரூப் எல்லாம் கொண்டு வந்தா தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லாவே பயனுள்ளதா இருக்கும். படத்துக்கு வருவோம். இப்போ இந்த பாட்டியம்மா இவர்கிட்ட தன் நடிப்பழகு எப்படி அப்படிலாம் நம்பிட்டான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சம்பள காசெல்லாம் வாங்கிட்டு இருக்க. அப்ப இவர் என்னன்னா சாக கிடக்குறாங்க. இவருக்கு 2 வாரத்துக்கு முன்னாடிதான் குழந்தை வேற பிறந்திருக்கான். இப்போ இவர் சாக போறதா டாக்டர் சொல்லியிருக்காங்க. ஆனா சோகம் என்னன்னா இவர் தான் சாக போறங்கிற தகவலை தன்னோட குடும்பத்துக்கு எப்படி சொல்லுவாருன்னு யோசிச்சு பாருங்க. பிறந்து 2 வாரம் ஆன குழந்தை, அதை பெத்த இவர் பொண்டாட்டிக்கு இவர் என்ன பதில் சொல்லுவாரு? இவர் தான் சாகிறதுக்கு முன்னாடி தன்னால முடிஞ்ச அளவுக்கு பணத்தை சம்பாரிச்சுட்டு குடுத்துட்டு போயிடலாம், அட்லீஸ்ட் அதையாச்சும் பண்ணலாம்னு பாத்துட்டு இருக்காப்லங்க. அடுத்ததா இங்க கம்பெனிக்கு இங்க நேரம் வந்துடுச்சு. டைம்ன்ற நடிக்கிற பையன் வந்து அவன் அவன்கிட்ட எழுதின கடிதத்தை வச்சு அதை வச்சு கோபமா பேசிக்கிட்டு இருக்கான்.
அப்போ இவங்க கண்ணுக்கும் அந்த டைப் பண்ற பையன் தெரியாத மாதிரி நடிக்க ஹாவர்டு இதை முழுசா நம்பிட்டாங்க. தான் பைத்தியம் ஆகிட்டான்றத ஒரு மாதிரி நம்பிக்கிட்டு இருக்கான். அங்க ஹாவர்டுக்கு மோட்டிவேஷனே இல்லாத அந்த மனசுக்கு இந்த பையன் தன்னோட வார்த்தைகளால அருமையா மோட்டிவேஷன் தந்துட்டு போறான். படம் பாக்குற நமக்கே கோபிநாத் ஸ்பீச்ல கேட்டு வராத அந்த மோட்டிவேஷன் படத்துல இந்த பையன் பேசுறது நல்ல மோட்டிவேட்டிங்கா இருக்கும். அடுத்ததான் ஹாவர்டு ஹோட்டல்ல சாப்பிட்டு இருக்க, அங்க காதல் வருது, காதல்ன்ற பொண்ணு வருது. அவரோட வாழ்க்கையில இப்போ காதலே இல்லையா, அதனால காதல பார்த்தோம்னா ஹாவர்டுக்கு சரியான கோபம் எழுந்து போயிட்டாப்ல. இவளுக்கு என்னன்னா இவ சரியா நடிக்கிற போலன்னு டவுட் வந்துட்டு அங்க கட் பண்ணா இப்போ இந்த நாடக கும்பல் எல்லாம் ஒன்னா பேசிக்கிறாங்க. அங்க கடைசியா ஒரு தடவை நடிக்க சொல்லி கேட்டுக்கிறாங்க. அதுல ஹாவர்ட நல்லா கோவப்படுத்துற மாதிரி, அதாவது இவங்களோட நடிப்புல ஹாவர்டே கோவப்படுத்தி அப்போ அந்த ஹாவர்டு வந்து ஏதாவது பேடா ஏதாச்சும் பண்ணாங்கன்னா அதை டிடெக்டிவ் வச்சு இவனுங்க கேமரால படம் முடிச்சிருவானுங்களாமா. ஆனா இந்த நாடக கும்பல்லாம் கேமரால பதியாதான், அப்படி பதியாத மாதிரி எடிட் பண்ணிடுவாங்கன்னு சொல்ல அவங்க எல்லாம் இந்த பொண்ணு அங்க காதல் இதுக்கு முடியாதுன்னு, ஏன்னா ஒருத்தர் பொய்யா பைத்தியம்ன்ற மாதிரி சித்தரிக்கிற மாதிரி இருக்குல்ல, அதுக்கு இந்த காதல் பொண்ணு இதை பண்ண மாட்டேன்னு அப்புறம் கிரீஃப் குரூப்ல தான் பைத்தியமாகிட்டு இருக்கேன்றத சொல்ல முடியாம தவிக்கிறாப்புல. அந்த பொண்ணு இதை புரிஞ்சுக்கிட்டு இவன்டே வந்து பேசுறாங்க. அவங்க ஊர்ல எல்லாம் இந்த மேலை நாடுகள்ல ஈரோப்ல எல்லாம் பாத்தீங்கன்னா குழந்தை இறந்து போயிட்டா 80% மக்கள் பாத்தீங்கன்னா டிவோர்ஸ் தான் பண்ணிடுவாங்களாமா. அதே மாதிரிதான் இந்த பொண்ணுக்கும் டிவோர்ஸ் ஆகிருக்கு போல் இருக்கு. டிவோர்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அவளோட கணவர் பாத்தீங்கன்னா கடைசியா இவளுக்கு ஒரு கடிதம் கொடுத்துட்டு போயிருக்காராம். அதுல என்ன போட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரேஞ்சர்ஸா இனிமே இருந்தாதான்னு போட்டிருக்கு. குழந்தை இறந்துச்சு இல்லையா, அதான் இதுக்கப்புறம் ஸ்ட்ரேஞ்சர்ஸா இருந்தாதான் நம்மளால ஒன்னா வாழ முடியும் அப்படின்ற மாதிரி எழுதியிருக்காப்ல. கணவர் பண்ணதுலயே இதுதான் ரொமான்டிக்கான கெஸ்டர்னும், அதுவும் கணவர் டிவோர்ஸ் ஆனதுக்கு அப்புறமும் இப்பவும் கூட தான் கணவர் மேல உயிரா இருக்கிறதா சொல்றாங்க. இப்போ நம்ம ஹாவர்டு இந்த லவ் டைம் டெத் இந்த நாடக கும்பல் பத்தி எல்லாம் இவகிட்ட ஷேர் பண்ணிடுறான். அப்புறம் இவரு தான் பொண்ணு சாக கிடக்கிறப்போ கடவுள் கிட்டையோ இல்ல இந்த யூனிவர்ஸ் கிட்டையோ எல்லாம் ப்ரே பண்ணலையாமா. இவர் என்னன்னா டெத்து கிட்ட சாவை பார்த்து வேண்டியிருக்காப்ல, ட்ரேடு பண்ற மாதிரி என்ன எடுத்துக்கிட்டு சாக கிடக்கிற தான் பெண் குழந்தைய கொடுத்துரு அப்படின்னு வேண்டியிருக்காப்ல. ஆனா அப்படியும் தான் பெண் குழந்தைய டெத்து எடுத்துட்டு போயிருச்சுங்க. வருத்தத்தோட சொல்றாப்புல. இங்கிட்ட பாட்டியம்மா இவரை கூகுள் பண்ணி பார்த்திருக்கதா அவனை பத்தி சொல்லுது. பொருளாதார ரீதியா ஒண்ணுமே இல்லாத நிலைமையிலிருந்து இவன் மேல வந்திருக்கானா, அழகான மனைவி குழந்தையும் கூட இப்பதான் பிறந்திருக்கு, வாழ்க்கையில நீ நல்லா தாண்டா வாழ்ந்திருக்குன்னு பாட்டியம்மா இவனுக்கு வேலிடேஷன் எல்லாம் கொடுக்குது. சாக போறதுக்கு தகவலை வீட்டுக்கு சொல்றாங்க. குட் பாய் சொல்ற தருணத்தையாவது அவன் குடும்பத்துக்கு கூடண்டான்னு பாட்டியம்மா இவன்கிட்ட கெஞ்சி கேட்க அவன் கோபத்துல டெத்தா நடிக்கிற வேலையை மட்டும் பாருங்கன்னு சொல்லிட்டு ஓடி போயிடறான். அங்கிட்டு நம்ம ஹாவர்டுல இவங்க சில பர்சனலான விஷயத்த ஷேர் பண்றாங்க. ஹாஸ்பிட்டல்ல இவங்களோட பொண்ணு சாக கிடக்கிறப்போ கூட துணைக்கு யாரும் இல்ல, இவன் மட்டும்தான் தனியா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வெளியில சேர்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அதுல வந்து உட்கார்ந்து இருக்கா. அவன் பக்கத்துல யாருன்னே தெரியலங்க, இவன்கிட்ட பேச்சு கொடுத்துருக்காங்க. ஏன் என்னம்மா ஏன் ஆளுகிற, யாருமா இங்க இறக்க போற அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கா. இவளும் தான் பொண்ணுன்னு சொல்ல அதுக்கு அந்த யாருமே தெரியாத நபர் பாத்தீங்கன்னா அது யாருலாம் நமக்குமே காட்டலங்க, படம் பார்க்கற நமக்குமே காட்டல, இவளை மட்டும் காட்டுறாங்க. கொலாட்ரல் பியூட்டி அதை பார்க்க மறந்துடாதுன்னு சொல்லிட்டு போயிருக்காங்களாம். இவளும் பொண்ணு சாகிறத பார்க்க கஷ்டமா இருந்தாலும் அந்த கொலாட்ரல் பியூட்டி அதை இவன் நேரா பார்த்திருக்கதா சொல்றா. தான் பொண்ணு சாகிறத பார்த்திருக்கதா இப்போ அந்த அனுபவத்தை இவன்ட்ட வந்து ஷேர் பண்றா. அவங்க சொன்ன கொலாட்ரல் பியூட்டி அப்ப அவளுக்கு ஒண்ணுமே புரியலையா, ஹாஸ்பிட்டல்ல இருந்தப்போ ஒண்ணுமே புரியலையா. இவன் நினைச்சிருக்கா பொண்ணு சாக போறா, அதுல என்ன பியூட்டி, அதுவும் கொலாட்ரல் பியூட்டின்னு நினைச்சிருக்கா. ஆனா இப்போதாங்க அந்த அவ சொன்ன அந்த கொலாட்ரல் பியூட்டி அதுதான் வாழ்க்கையோட மொத்த அளவும் அங்கதான் இருக்குன்ற மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதா இவன்ட்ட சொல்றா. இவன் கதையை கேட்டுவிட்டு ஹாவர்டு கடுப்பாகி கிளம்பி விட்டாங்க. இங்கிட்ட நம்ம முதலாளி காதல நடிக்கிற பொண்ணுட்ட கன்வின்ஸ் பண்ணிட்டாப்லங்க. அவளும் நம்மள நடிச்சு ஹாவர்டா பைத்தியமா சித்தரிக்க ஓகேன்னுட்டா. முதலாளிக்கு என்னன்னா காதல் மேல காதல் வந்துருச்சுங்க. அங்கிட்டு ஹாவர்ட்ட டைம் வந்து பேசுறான், ஓவரா பேச இவங்களும் கோவத்துல ஸ்கேட் போர்ட தூக்கி போட்டு அடிக்கிறாங்க நடு ரோட்ல. அதான் அந்த டிடெக்டிவ் அம்மா பாத்தீங்கன்னா படம் முடிச்சுட்டாங்க. அப்புறம் டெத்து பாட்டி அம்மாவும் ஒரு கதையை சொல்லி வெறுப்பேத்தது வந்து ஹாவர்டு அதுக்கு கோவத்துல இங்கேயும் ரியாக்ட் பண்ணி பேசுறான். அதுலயும் அந்த மதங்கள்லாம் இருக்கும் பாத்தீங்களா, கிறிஸ்துவ மதம், இந்து மதம், இஸ்லாமிய மதம்னு அத மதமை போட்டு எல்லாத்தையும் கிளிக்கிறான். அப்ப அதை இவங்க டிடெக்டிவ் அம்மா ஷூட் பண்ணிக்கிறாங்க. அடுத்ததா இப்ப காதல் அதுவும் வந்து அவங்களுக்கு பேசுது. ரியாக்ட் பண்ணடான்ற மாதிரியே கமாண்ட தூண்டி போட்டு கோவத்தை தூண்டுது. இவனும் கோவப்பட்டு நடு ரோட்லயே கத்துறாங்க. வழக்கம் போல வந்து டிடெக்டிவ் இதையும் பிடிச்சு விட்டாங்க. அவ்வளவுதான், ஆதாரம் எல்லாம் சிக்கிருச்சுங்க. இப்போ கம்பெனில ஹாவர்டு இந்த எடிட் பண்ண வீடியோ எல்லாத்தையும்
எல்லாத்தையும் போட்டு காட்டி யார்கிட்ட பேசுற, என்னப்பா ஏதுப்பான்னு விசாரிக்கிறாங்க. இவனும் வாயில வார்த்தையே வரலங்க. நான் பைத்தியம் நான் சொல்ல முடியும் நம்ம. அவனும் முழிக்கிறான் கடந்துகிட்டு. ஹாவர்டுக்கு இது ரொம்பவே டிசப்பாயிண்டிங்கா இருக்கு. இந்த பார்ட்னரு ஸ்டாஃப் எல்லாம் டிடெக்டிவ் வச்சு வீடியோ எடுத்ததை வந்து அவனுக்கு ரொம்ப பிடிக்கவே இல்லை. ஆனா நாடக கும்பல் பத்தி இப்பவும் ஹாவர்டுக்கு ஒண்ணுமே தெரியலைங்க. ஹாவர்டு என்னன்னா இங்க கம்பெனி ஸ்டாஃப்ட்ட எல்லாத்தையும் மன்னிப்பு கேட்கிறான். அதாவது தன்னோட பர்சனல் லைஃப காரணம் காட்டி கம்பெனி அப்படியே விட்டுட்டோம்னு அதுக்காக எல்லாத்தையும் மன்னிப்பு கேட்டுவிட்டு எல்லாம் இங்க அழுதுகிட்டு இருக்கான். அழுதுபடியே கம்பெனியை விற்க சைனும் போட்டுட்டாங்க. அவ்வளவுதான், ஏமாத்தி எழுதி வித்து வாங்கிட்டாங்க. வருத்தத்தோடயே ஹாவர்டு அங்கிருந்து கிளம்பிட்டான். இப்ப இவங்களுக்கு என்னன்னா ஹாவர்டை ஏமாத்துறதுக்கு அவங்களுக்கு என்னதான் இந்த ரீசன் காரணம்லாம் இருந்தாலும் இவங்களுக்கு ஒரு மாதிரி உள்ளுக்குள்ள குற்ற உணர்ச்சியா இருக்குதுங்க. அடுத்ததா இப்ப இவரு தான் சாக போற தகவலை அவர் குடும்பத்துக்கிட்ட சொல்லிட்டாப்ல. அவர் பொண்டாட்டிகிட்ட சொல்லி வருத்தப்படுறாப்ல. அப்புறம் டைம் அவன் சம்பள பணத்தெல்லாம் இவங்க அவன்கிட்ட வந்து செட்டில் பண்ணி விடுறாங்க. அதுல அந்த பையனும் இவங்களோட வாழ்க்கையை பத்தி எல்லாம் தெரிஞ்சிருக்கு. இவங்களோட வாழ்க்கையை பத்தி எல்லாம் அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. இவங்களுக்கு குழந்தை பிறக்கலன்னு தத்தெடுத்து தான் வளர்த்துட்டு இருக்காங்களாமா. அதை பத்தி எல்லாம் கவலைப்படாதமா அது சொல்லி ஆறுதல் சொல்லி அனுப்பி விட்டுறான். அடுத்து முதலாளி தன்னோட பொண்ணை போய் பார்த்துட்டு பேசுறாப்ல. இவளோட அம்மாவை டிவோர்ஸ் பண்ணதுக்கு மன்னிப்பெல்லாம் கேட்டு பாக்குறாப்ல. பொண்ணு ரொம்பவே கியூட்டா பேசுதுங்க. பொண்ணு ஒரே அடியா அப்பான்னு ஓடி வந்துடாம கொஞ்சம் கொஞ்சமா மனசு இறங்கி வர்ற மாதிரி தெரியுது. அடுத்ததா இவரு டெத்துக்கு சம்பள பணத்தெல்லாம் செட்டில் பண்ணிட்டாப்ல. அங்க அவன் பொண்டாட்டிட்ட சாக போறதா சொல்லிட்டதா சொல்றான். பாட்டி அம்மா இவருக்கு நல்ல பொன்மொழிகளை தூங்கி விட்டுவிட்டு அப்படியே அங்க இருந்து கிளம்பிடுது. கடைசியில இப்போ படத்துல இது கிறிஸ்துமஸ் ஈவினிங் ஆங்க. அதே சமயம் நமக்கும் இங்க கிறிஸ்துமஸ் வேற வந்துகிட்டு இருக்குது. ஹாவர்டு கிரீஃப் குரூப்ல ஒரு பொண்ணுகிட்ட பேசிருப்பான் பாத்தீங்களா, அந்த பொண்ணு வீட்டுக்கே வரலாம். அங்க ஹாவர்டுக்கு கதவு திறக்கிறப்பவே அந்த பொண்ணு அழுதுகிட்டே தான் இருந்திருப்பாங்க. இது அவன் என்ன ஏதுன்னமோ தான் செத்து போன பொண்ணு டிவோர்ஸ் ஆன அவளோட கணவரோட விளையாடுற மாதிரி ஒரு வீடியோ பார்த்துட்டு இருந்தானா, அதனாலதான் அழுதுகிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றா. அப்புறம் அவங்களோட பொண்ணை பத்தி மறுபடியும் இங்க வேற சொல்றாங்க. அதாவது இவன் பொண்ணுக்கு 6 வயசு, பிரெயின் கேன்சர்ல செத்துட்டா. பொண்ணு பேரு ஒலிவியான்னுட்டு. இப்போ இவன் பொண்ணு பேரு என்னன்னு கேக்குறாங்க. ஹாவர்டு பொண்ணு பேரு கேக்குறாங்க. அந்த லெட்டரை இவன் கைகள்ல கொடுத்துட்டு மறுபடியும் நம்ம ஸ்ட்ரேஞ்சர்ஸா இருந்தாதான்னு சொல்லி உன் பொண்ணு பேரு என்னன்னு கேக்குறாங்க. இவன் சொல்ல முடியாதுன்னு ஒரு மாதிரி திணறான். அப்போ அவங்க டிவில வீடியோவை போட்டு விடுறாங்க. இவங்க பாத்துக்கிட்டு இருந்த வீடியோவை போட்டு விடுறாங்க. அதுல பாத்தீங்கன்னா நம்ம ஹாவர்டு தாங்க பொண்ணோட விளையாடிட்டு இருந்தான். இப்பவும் கேக்குறாங்க பொண்ணு பேரு என்னன்னு. இப்போதாங்க சொல்றான் பொண்ணு பேரு ஒலிவியான்னு. ஹாவர்டுக்கு ஒரு மாதிரி அங்கேயே அழுகையே வந்துட்டு அழுதுகிட்டே சொல்றான் பொண்ணு பேரு ஒலிவியா பிரெயின் கேன்சர்ல இறந்தா 6 வயசு தான் ஆச்சுன்னு. இவங்க தான் ஹாவர்டோட மனைவிங்க. பொண்ணு இறந்தனால ஹாவர்டு இவங்களை டிவோர்ஸ் பண்ணிட்டு அந்த கடிதத்தை இவங்க கையில கொடுத்துட்டு போயிருந்திருக்கான். இவங்களும் அந்த கடிதத்துல இவங்க எழுதின மாதிரியே மறுபடியும் ஸ்ட்ரேஞ்சர்ஸா பழகி பொண்ணு சேர்ந்துட்டாங்க. அடுத்ததா இங்க கம்பெனில யாருமே தட்டி விடாம அந்த ஸ்டார்டிங் பீஸ் அதுவாவே விழுகுதுங்க. எல்லாம் அழகா ஒண்ணா விழுந்து சரியுது. இதுதாங்க இந்த கொலாட்ரல் பியூட்டியோ. கஷ்டப்பட்டு ஒண்ணு சேர்த்து எல்லாம் ஒரேடியா ஒண்ணா விழுந்து சரியுது. அடுத்ததா இப்போ இந்த படத்துல அந்த யாருன்னு காட்டுறாங்க. ஹாஸ்பிட்டல்ல இவங்க தனியா உட்கார்ந்து இருக்கப்போ பக்கத்துல உட்காந்துக்கிட்டு கொலாட்ரல் பியூட்டியை பார்க்க மறக்காத அப்படின்னு சொன்னது. அது பாத்தீங்கன்னா அந்த டெத்து இந்த பாட்டியம்மா தான். அது படத்தோட கடைசியில இப்போ ஹாவர்டு மற்றும் அவங்களோட மனைவி ஒன்னா சேர்ந்து புதுசா வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ண அங்க ஹாவர்டு இந்த நாடக கும்பலை பாக்குறாங்க. இந்த லவ் டெத் டைம் எல்லாம் ஒன்னா நின்று பார்க்க ஹாவர்டு மறுபடியும் அவங்கள பாக்குறப்ப அவங்க அங்க இல்ல. எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் ஏதோ நாடக கும்பல்னு நினைச்சுட்டு இருந்தேன். ஆனா உண்மையிலேயே நம்ம ஹாவர்டு நம்பின மாதிரி அந்த ஃபேண்டசி எல்லாம் உண்மையிலேயே மனிதர்களா வந்து இந்த லவ் டைம் டெத்ன்ற மாதிரி வந்து இவன்ட்ட வந்து பேசியிருக்கு போல இருக்கு. அப்போ அந்த 3 பேரும் நிரபராதிகள் தான் போல இருக்கு. ஹாவர்டு ஒன்னும் பைத்தியமா சித்தரிக்கலாம் இல்ல போலங்க. அதுக்குன்னு நம்ம ஹாவர்டு ஒன்னும் பைத்தியம்லாம் சொல்ல முடியாது. இவன் நம்பின நம்பிக்கையா வந்து உண்மையா இருக்கு அப்படின்ற மாதிரி இந்த படத்தோட டைரக்டர் வந்து சொல்லியிருக்காப்ல.